வேற ஒரு படத்தை தூக்கி நிறுத்திருக்கு. இத்தனை வருஷம் ஹார்ட் ஒர்க் அப்புறம் இப்போ ஒரு பெரிய ஹிட் வந்து ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ வந்து சூப்பரா. இதுக்கப்புறம் நியூஸ் மேலே மேலே சூப்பராக போகணும். அதை நான் ஆசைப்படுறேன். உண்மை எவ்வளோ சர்வை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் இங்கே இருக்கிறனால எங்கள் அப்பா அம்மா தவிர்த்து அது நான் நினைக்கிற பெரிய கிஃப்ட் வந்து எங்கள் அப்பா அம்மா தான். லைக் அவங்களோட சப்போர்ட் அவங்க என்னை பேக் பண்ணதில் தான் நான் இங்கே இருக்கேன். அவங்க இல்லை எப்படி சொல்கிறது, அவங்க இல்லைன்னா நான் கிடையாது. சான்ஸ்க்காக போயிட்டு காத்துட்டு இருப்பேன். டெய்லி போயிட்டு இருந்தேன். அவங்க சொல்லுவார் முடி வளர்த்துட்டு வா, தாடி வளர்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நல்லா அவருக்கு ஒரு கிரேஸ் போல் வரவங்க ஆர்டிஸ்ட் வந்து நிறையா முடி வச்சிருவோம் தாடி வச்சிருவோம்னு சொல்லிட்டு டெய்லி இதே மாதிரி பாயிண்டில் வந்து அளவே அழுதுட்டேன் நான். ஏன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு நம்ம இல்லைன்னு தெரிய வரும்போது ஒரு கண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கண்ணீர் வரும்ல, நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலையடா நம்ம இதுக்காக காத்துட்டு இருந்தோம்னு சொல்லி அழுதுட்டேன். ராகுல், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். நம்ம ப்ளூ ஸ்டார் படத்தில் சாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கோம்ல, அது வந்து யாரோட ஒருத்தர் ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது யாரோட கேரக்டர்? அது இல்லை, அது வந்து டேரக்டரோட ரியலோட ஸ்டோரி தான். டேரக்டர் வந்து அவரோட சாம் வந்து டேரக்டரோட தான், அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக செதுக்கியிருக்காரு. அந்த கேரக்டர் வந்து செமையாக பண்ணியிருக்காரு. ஃபன்னாக இருக்கும். லைக் இது அட்டகத்தியில் வந்து தினேஷ் ஃபன் கேரக்டராக இருக்கும் தெரியுமா, துருன்னு சொல்லி. ஸோ லைக் ஷூட்டிங் அப்போ கூட எனக்கு அந்த விஷயம் அப்படி தெரியல ப்ரோ. இது இப்படி வரப்போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம். பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதை வேற ஒரு படத்தை தூக்கி நிறுத்திருக்கு. அது நிறைய பேர் இப்போ அந்த இன்ஸ்டாகிராம்லாம் சொல்லுவாங்க டேக் யுவர் கோலார் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அதெல்லாம் ஒன்று பண்ணாதனா பண்ணுவான் தெரியுமா, அந்த மாதிரி கேரக்டர் அவங்க அது மாதிரி. ஆனால் செம்ம கிளிக். நான் விஷ் பண்ண பிருத்திவி நானும் ஸ்கூல் டைமில் எம்சிசியில் ஒன்றா, லைக் அவர் வந்து ஒன்றா தான் படித்தோம். அவர் ஸ்டேட் போர்ட் நான் மெட்ரிக். ஸோ அந்த டைமில் பிருத்திவி எனக்கு தெரியும். லைக் அவருக்கு வந்து இத்தனை வருஷம் ஹார்ட் ஒர்க் அப்புறம் இப்போ ஒரு பெரிய ஹிட் வந்து ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ வந்து சூப்பராக. இதுக்கப்புறம் நியூஸ் மேலே மேலே சூப்பராக போகணும். அதை நான் ஆசைப்பட்றேன். நைஸ். ராகுல், உங்கள் லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு பொருளாகவும் இருக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து ஒருத்தரோட விஷாக இருக்கலாம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவர் எனக்கு விஷ் பண்ணுவார்னு, இவர்கிட்டருந்து எனக்கு இது கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது இருக்கு? எனக்கு அது மாதிரி என்னன்னு தெரியல. எனக்கு லைஃப்பில் பெரிய கிடைச்ச கிஃப்ட்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா நான் சொல்லுவேன். லைக் அதை விட்டுருங்க. உண்மை எவ்வளோ சர்வை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் இங்கே இருக்கிறனால எங்கள் அப்பா அம்மா தவிர்த்து அது நான் நினைக்கிற பெரிய கிஃப்ட் வந்து எங்கள் அப்பா அம்மா தான். லைக் அவங்களோட சப்போர்ட் அவங்க என்னை பேக் பண்ணதில் தான் நான் இங்கே இருக்கேன். அவங்க இல்லை எப்படி சொல்கிறது, அவங்க இல்லைன்னா நான் கிடையாது. ஐம் ஜீரோ வித்தவுட் தெம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் நான் நினைக்கிற எனக்கு மற்ற கொடுத்த கிஃப்ட் இல்லை, எங்கள் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு எங்கள் அப்பா அம்மா. அவங்க மூலிமா அதை நான் பெருசாக நினைக்கிற கிஃப்ட்டு எங்கள் அம்மா அப்பா. வந்த கெஸ்ட்டிலே இவ்வளோ நாள் கடுப்பேற்றுறாரு மை லாட்டில் ராகுல் ப்ரோ தான் ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் லைஃப்பில் எது பெரிய கிஃப்ட்டுன்னு கேட்டால் அப்பா அம்மான்னு சொல்லியிருக்காப்புல. ரொம்ப சீரியஸாகவே எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் சார் இருக்குது. இதை பாருங்க. ஓகே, உண்மை. இது அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு கொஸ்டின். இப்போ வந்து கிஃப்ட்டு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து உங்கள் லைஃப்லேயே நீங்கள் வந்து வாங்கின ஒரு மோசமான ஒரு இன்சல்ட்டு, டெய்லி நம்ம இன்சல்ட் பட்டுன்னு இருப்போம்னு வச்சுங்க இந்த ஃபீல்டில் இருந்தாலும் வந்து இந்த இன்சல்ட் என்ன பண்ணிட்டல, என்னால் இதை மறக்கவே முடியாது, ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு இன்சல்ட்டு நடந்துருக்கு? இந்த சீரியல் வாய்ப்புகள் தான். நான் லைக் அந்த டைமில் லைக் ஒரு ப்ரைம் சீரியல் ஒன்று, லைக் அது ஒரு லைக் பார்ட் 2 ஏதோ ஒன்று எடுக்க போகிறாங்க. எந்த சீரியல் சொல்ல விரும்பல, எந்த சேனல் சொல்ல விரும்பல. ஓகே, அது வந்து ஒரு இடத்துல ஒரு செட்டு போட்டு ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அடுத்த சீன் வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது, மார்னிங்லேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே இடத்துல போயிட்டு ஒரு டேரக்டருக்கு வெயிட் பண்ணி ஒரு வாய்ப்புக்காக வர, புரியுதுங்களா உங்களுக்கு? அவரை சான்ஸ்க்காக போயிட்டு காத்துட்டு இருப்பேன். டெய்லி போயிட்டு இருந்தேன். அவர் சொல்லுவார் முடி வளர்த்துட்டு வா, தாடி வளர்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நல்லா அவருக்கு ஒரு கிரேஸ் போல் வரவங்க ஆர்டிஸ்ட் வந்து நிறைய முடி வச்சிருவோம் தாடி வச்சிருவோம்னு சொல்லிட்டு டெய்லி இதே மாதிரி டெய்லி போகிறது, போய் பார்க்குறது, நிற்கிறது. மார்னிங்லேருந்து ஈவினிங் முன்னாடி போய் நின்று கை கட்டிட்டு வாய்ப்பு கொடுப்பாரா, எதனா சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி அது ஒரு வாய்ப்பு சான்ஸ்க்காக தானே. ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் எப்படியாச்சும் கிடச்சிடும் வாய்ப்பு, அந்த அவ்வளோ வெறியாக இருந்தது. ஸோ போய் டெய்லி போகிறது ஒரு பாயிண்டில் வந்து அளவே அழுதுட்டேன் நான். ஏன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு நம்ம இல்லைன்னு தெரிய வரும்போது ஒரு கண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கண்ணீர் வரும்ல, நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலையடா நம்ம இதுக்காக காத்துட்டு இருந்தோம்னு சொல்லி அழுதுட்டேன். அதுக்கப்புறம் அந்த மனசுக்குள்ள அவ்வளோ வெறி இல்லை, அவருக்கு ஒரு சந்தோஷம் நினைக்கிறேன். லைக் ஒருத்தர் நிற்க வச்சு வந்து பார்க்குறது, வாய்ப்புக்காக வந்து கெஞ்சலாம் தெரியுமா, அது பிடிக்கும். அது மாதிரி ஒரு ஆள் கூட நினச்சிக்கலாமே. ஏன்னா யார் இருந்தாலும் மனசு இறங்கி வரும். ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு வாய்ப்பு ஒருத்தர் வந்து நின்று டெய்லி நின்று பண்ணி உட்கார கூட மாட்டேன், நின்றுட்டே ஒரு சான்ஸுக்காக நின்று அவங்க ஷூட்டிங் நடந்துட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்காது. இப்படிலாம் வந்து கிராஸ் பண்ணி தான் வந்தேன். ஏன்னா அதில் வந்து என் வாழ்க்கை மாறும், எப்படியாச்சும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் அது நடக்கவே இல்லை. பட் அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து இவ்வளோ சீரியல்ஸ் 12-13 சீரியல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நேம் இருக்குது, உள்ள 4 பேருக்கு தெரியுதுன்னா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணியாச்சு. சார் அதாவது ஒரு லேர்னிங் தானே, இல்லை லைஃப் எல்லாமே பார்த்துட்டு தான் வரணும். ஸோ எவ்வளோ தூரம் இருக்குது, ஐம் ஹாப்பி. இப்போ இருக்க பொசிஷனுக்கு நான் படம் நடிச்சிட்டேன், ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் வந்தாச்சு. எவ்வளோ பேருக்கு வாழ்க்கையில் நடக்கும்னு தெரியாது. அது மாதிரி இருந்துட்டு கண்ணில் கண்ணீர் விட்டுட்டு இப்போ வந்து பார்க்கும்போது சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா கடந்த அந்த பாதிகள் ஓகே ஹாப்பி.
சூப்பர். கண்டிப்பாக அந்த சீரியல் டைரக்டர் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பாரு. ஆமாம், இந்த பையனை நம்ம உதாசீனப்படுத்தணுமே, பரவாயில்லப்பா பையன் ஏதோ வந்துட்டான் கண்டிப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சரி ஓகே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க, அதுக்கு படி நீ படத்தெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு ஒரு சில பேர் வயிறு எறிவாங்க. அவர் வரி ஏரியா தான் நம்ம உண்ணும் ஃபஸ்ட்டு. வயிறு ஏரியா தான் ஃபஸ்ட்டு உண்ணும். இல்லை, நான் உங்களுக்கு யாருக்காகவும் பண்ணல. என்னோட சொல்ல போனால் என்னோட ஹாப்பினஸ்க்காக தான். மற்றவங்களுக்காக நான் வாழலை. சொல்ல போனால் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எங்கள் ஃபேமிலி நினைப்பா, ரிலேஷன் நினைப்பான், அதுதான் கிடையாது. எனக்குன்னு ஒரு இதெல்லாம் இருக்கும்ல, அச்சீவ் பண்ணோம் லைஃப்பில். ஸோ அதை நோக்கி இப்போ இது இல்லைன்னா நம்ம வேறு வேலைக்கு கூட போனால் சம்பாரிச்சிடலாம். 30,000 20,000 சம்பாரிச்சிடலாம், எது வேணால் பண்ணி பொழைச்சிக்கலாம். பட் நமக்குன்னு ஒரு அச்சீவ் பண்ணணும், கோல்ஸ் இருக்குது. கிரிக்கெட் விளையாடணும், ஒரு நடிக்கணும், ஒரு படத்தில் வரணும், எல்லாமே அதை டிக் பண்ணிட்டு வரேன். என்னோட லைஃப் பாக்ஸில் அது எல்லாமே டிக் பண்ணிட்டு வரேன் நான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோன்னு தெரியல. அதுதான் ஒரு இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அடுத்த லெவலில் வந்து வெற்றி தான். புரியுதுங்களா? வந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்க இந்த படத்து மூலயமா.